கால்சியம் எலும்புகளையும் பற்களையும் வலுவாக்குவதோடு மட்டுமல்லாமல் மூளை ஆரோக்கியத்திற்கும் அவசியமான ஊட்டச்சத்து. எனவே உடலில் கால்சியம் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க எலும்புகளில் இருந்து கால்சியத்தை உறிஞ்சி சல்லடையாய் துளைக்கும் உணவுகளை தவிர்ப்பது சிறந்தது. எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு கால்சியம் அவசியம். கால்சியம் குறைபாடு ஏற்பட்டால் எலும்புகள் பலவீனமாகி மூட்டு வலி, எலும்பு முறிவு, ஆஸ்டியோபோரோசிஸ் என்னும் எலும்பு மெலிதல் ஆகியவை ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது. எலும்புகள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க டயட்டில் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி நிறைந்த உணவுகளை சேர்ப்பது மிக அவசியம். அதே சமயம் எலும்புகளில் இருந்து கால்சியத்தை உறிஞ்சி சல்லடையாய் துளைக்கும் உணவுகளை தவிர்ப்பதும் அவசியம். எலும்புகளை வலுவிழக்க செய்யும் சில உணவுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்பார்கள். ஆனால் அளவுக்கு அதிகமானால் அதுவே விஷமாகிவிடும். உப்பு அதிகம் உட்கொள்வதால் உடலில் கால்சியம் குறைபாடு ஏற்பட்டு ஆஸ்டியோபோரோசிஸ் என்னும் எலும்பு மெலிதல் அதிகரிக்கிறது. உப்பில் உள்ள சோடியம் எலும்பு ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இதன் காரணமாக எலும்புகள் பலவீனமடைகின்றன. குளிர்பானங்கள். செயற்கை குளிர்பானங்கள் மற்றும் சோடாவை அதிகமாக உட்கொள்வது எலும்பு அரிப்பை ஏற்படுத்தும். சோடாவில் பாஸ்பரஸ் அதிகம் உள்ளது. இது கால்சியத்தை உறிஞ்சும் உடலின் திறனை பாதிக்கிறது. இதனால் எலும்புகளை வலுவாக்கும் கால்சியம் உடலுக்கு கிடைக்காமல் போகிறது. இனிப்புகள். அதிக அளவில் சர்க்கரை மற்றும் இனிப்புகளை சாப்பிடுவது எலும்பு ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சர்க்கரையை அதிகம் சாப்பிடும் நிலையில் எலும்புகளில் இருந்து கால்சியம் உறிஞ்சப்பட்டு அவை பலவீனமடைகிறது. எனவே இனிப்புகளை அளவோடு சாப்பிட வேண்டும். கெஃபைன் நிறைந்த உணவுகள். டீ, காஃபி மற்றும் சில எனர்ஜி ட்ரிங்க்ஸில் அதிக அளவில் கெஃபைன் உள்ளது. உடலின் கால்சியம் உறிஞ்சும் சக்தியை பாதிக்கும் கெஃபைன் நிறைந்த உணவுகளை அதிகம் உட்கொள்வது எலும்புகளுக்கு இன்னும் தீங்கு விளைவிக்கும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள். டிரான்ஸ்ஃபேட் மற்றும் பதப்படுத்தப்பட்ட கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் உட்கொள்வதால் எலும்புகளில் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். டிரான்ஸ்ஃபேட் பெரும்பாலும் பொரித்த உணவுகள், பர்கர்கள், பீஸா மற்றும் பிற ஃபாஸ்ட்ஃபுட்களில் காணப்படுகிறது. அதை முற்றிலும் தவிர்க்க முடியாவிட்டால் சிறிய அளவில் உட்கொள்ள வேண்டும். ஆல்கஹால் கல்லீரலுக்கு மட்டுமல்ல எலும்புகளுக்கும் எதிரிதான். இது உடலில் இருந்து கால்சியம் சத்தை உறிஞ்சுவதோடு இன்னும் எலும்பு பலவீனம் மற்றும் எலும்பு முறிவு அபாயத்தை அதிகரிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இது பிறருக்கும் பயன்பெற இதனை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.